வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். UGTRB தமிழ் நியமன தேர்வு 2024 4/2/2024 நடைபெற்ற தேர்வு வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. இப்போ கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் டர்னில் எவ்வளோ, ஜென்ரல் டர்ன் உமனில் எவ்வளோ, பிசி ஜென்ரல், பிசி உமன், எஸ்சி ஜென்ரல், எஸ்சி உமன், அப்புறம் பிசிஎம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லிம்ஸ். இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் ஒரு 6-7 வினாக்களுக்கு பிழையாக சொல்லியிருக்கேன். அந்த பிழை திருத்தம் புத்தகத்தினுடைய ஆதாரத்தோட நான் காட்டிடுறேன். அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி, சார் சங்க இலக்கியத்தில் நான் ஒரு புத்தகம் காட்டினேன் பார்த்தீங்களா, சாவிய சுப்பிரமணியம், அந்த முல்லை நில உணவு கும்மாயம், ஏகப்பட்ட பேர் ஃபைட் பண்ணுறாங்க. அது பால் சோறு சார், எங்கள் இன்ஸ்டியூட்ல எல்லாம் பால் சோறுன்னு தான் சொல்கிறாங்கன்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இல்லை சார், எங்கள் இன்ஸ்டியூட்டில் கறி சோறுன்னு சொல்கிறாங்க. சார் நான் புத்தகத்தை காட்டுறேன், புரியுதுங்களா? நான் என் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்தோ எங்கள் டெஸ்ட் மெட்டீரியல் எடுத்தோ காட்டல. அதனால் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா ஃபோன் பண்ணி தயவு செய்து இரிட்டேட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? இது கருத்து கமெண்ட்ல போடுங்க. திட்டுறதுனா கூட திட்டுங்க, தப்பு கிடையாது. கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதுக்காக தப்பா சொல்லாதீங்க. நான் தான் புத்தகத்தை சாவிய சுப்பிரமணியம், நான் இப்போ கூட மறுபடியும் கூட நான் காட்டுறேன். அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது எந்த பக்கத்திலே கூட காட்டிடுறேன். தயவு செய்து பார்த்துக்குங்க. ஏன்னா 3 பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் புக்கு ரெஃபரன்ஸே நான் காட்டுறேன், கும்மாயம் கும்மாயம் கும்மாயம்னு. இல்லையா, புக்கு கடையில் போய் வாங்கிக்கோங்க. சாவிய சுப்பிரமணியம் சங்க இலக்கியம் 10 பாட்டு தமிழ்நாட்டில் எல்லா கடையிலும் மேக்சிமம் புக் சென்டர்ல இருக்கும், போய் பாருங்க, புரியுதுங்களா? இப்ப நான் காட்டுறது எல்லாமே புக் ரெஃபரன்ஸ் தான். சில கொஸ்டினுக்கு டவுட்டா கேட்டாங்க. நான் ஆன்சர் சொன்ன கொஸ்டினுக்கு டவுட்டா கேட்டாங்க. அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் புக்கை காட்டிட்டு நான் கட் ஆஃப் இது போடுறேன். அதே மாதிரி நான் எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணணும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு. எல்லாமே 2 நாள் நானே உட்காந்து புத்தகம் 2 நாள் ஃபுல்லுமே இதுக்காக எல்லா புத்தகமும் என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா புக்கும் எடுத்து போட்டிருக்கேன். இப்ப இந்த சி சீரியஸ் எழுதியே போட்டுறேன் கொஸ்டின். ஏன்னா அப்பதான் கரெக்டா உங்களுக்கு இதா இருக்கும். அதாவது குரல் வலை 43வது கொஸ்டின் இருக்கும் பாருங்க. சி சீரியஸ்ல என்கிட்ட இருக்கிறது சி, அதுல 43வது வினா குரல் வலை தடையொலி அதிகமாக போச்சு. பயின்று வரும் திராவிட மொழி குடும்பம். இது கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க. குரல் ஒலி தடை ஒலி அதிகமாக பயின்று வரும் திராவிட மொழி குடும்பம் எது? இதுக்கு விடை ஏ கோண்டா, குயி, குவி. இதுக்கு பாருங்க, நான் புத்தகத்தை காட்டுறேன்.
குரல் வலை தடையுடி நல்லா தெரியுதான்னு பாருமா. நல்லா பாருங்க. இந்த புக்கு வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு. இந்த புத்தகத்துல இதுக்கு விடை வந்து 138வது பக்கம் இருக்கு. நல்லா தெரியுதா? நீ போல்டு பண்ணாத, ஓரளவு தெரிஞ்சா போதும். இருக்கா? இருக்கா? நல்லா படிக்க முடியுதா? சரி. குரல் வலை தடையுளி பாருங்க. கோண்டா, குயி, குவி. இது கொடு, அழிக்கிறது. அங்க பிளாக் வச்சனான்னு பாரு. நான் அந்த கொஸ்டின் நம்பர் வந்து எழுதி போடுறேன். அடுத்த கேள்வி, நாற்பத்தி 6வது கேள்வி, துணை ஒலிகள். இது நான் தப்பெல்லாம் சொல்ல கிடையாது. துணை ஒலிகள் என்பது இது வந்து சி ஆப்ஷன். ஒரே ஒலிகளின் மாற்று வடிவம். இது பாருங்க, இதுவும் அதே புக்கு தான். திராவிட மொழிகளினுடைய ஒப்பாய்வு தான். 8வது பக்கத்துல அப்படியே கொடுத்திருக்காங்க. தெரியுதா? நல்லா பார்த்துக்குங்க, உத்து நல்லா பார்த்துக்குங்க. அதனாலதான் பக்கத்துல வந்து காட்டுறேன். நான் சொன்ன 2 கேள்வியுமே இதுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. இது ரெண்டுமே வந்து சாமுவேல். அண்டர்லைன் பண்ணிருக்கேங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாரு. பாருங்க, அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நல்லா படிச்சு பாருங்க. இப்ப நான் சொன்ன ரெண்டுமே வந்து திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த நகர விகுதி ஒருமை. 48வது கேள்வி, நகர விகுதி ஒருமை. இது சிசிடிஎஸ் ஒருமைன்னு ஒரு கேள்வி வரும். நகர விகுதி ஒருமையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கும் பெயர் வந்து சக்திவேல் புக்குல, சக்திவேல் புக்கு புத்தகம் தமிழ் மொழி வரலாறு, பேஜ் நம்பர் 53. இப்ப காட்டுறேன் பாருங்க, பேஜ் நம்பர். அதாவது நகர விகுதி ஒருமை மகர விகுதி பன்மை குறிக்கக்கூடிய பெயர் வந்து சுட்டு பெயர் தான். சி, சுட்டு பெயர் தான் விடை. அது எப்படின்னு புத்தகத்திலே காட்டிடுறேன். ஐம்பத்தி 3வது பக்கம். இங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். தெரியுதா?
அம்மா இது சக்திவேல் புக்கு, தமிழ் மொழி அதாவது சக்திவேல் புக்கு. இது தெரியலனா புத்தகத்துல போய் பாருங்க, 58வது பக்கம் 53வது பக்கம் இருக்கும். படிக்கிற பாருங்க. மூவிட பெயர்களில் நகர விகுதி ஒருமையும் மகர விகுதி தன்மையும் குறிக்கின்றன. இதே தன்மையுட படற்கை பெயர் பதிலிகளும் உண்டு. இவை பின்னர் தற்சுட்டு பெயர் பதிலிகள் ஆகிவிட்டன. அப்படியே இருக்கு. சரி, அடுத்ததுக்கு பார்க்கலாம். வேக வேகமா சொல்றேன், இதை வச்சுக்கங்க. அடுத்தது கேள்வி என்னன்னா, ஏற்கனவே அந்த பிரிவெளி ஒளிகள், அந்த லா 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 அதெல்லாம் நேத்தே புத்தகத்தை காட்டிட்டேன். அடுத்த கேள்வி 77. இது சி சீரியஸ். உங்களுக்கு 77 பார்க்க வேண்டாம். அதனாலதான் நம்பர் கொஸ்டின் நம்பர் சொல்றேன். வினாயன் 77. உளும் எருது இல்லாத உழவருக்கு, முழுசா எழுத வேண்டாம். உளும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட தருங்கிறது ஏன் இனியவை 40. இது இனியவை 40 போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்க, சாவே சுப்பிரமணியம் புக்கு என்கிட்ட இருக்கிறத நான் காட்டுறேன். இதுலதான் பார்க்கணும்னு கிடையாது. பக்கம் 282 பேஜ். இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் டிபிக்கலானது கிடையாது. இந்த புக்ல இதெல்லாம் ஈஸி தாங்க. அதனால நான் இதா காட்டுறேன். பாருங்க, இறுதியில் உழவுக்கு போகும் ஈரம் என்னன்னு வரும் இந்த புக்ல ஏன்னா இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்துக்கலாம். அதனால ஏன்ட இருக்க புக்கை நான் காட்டினேன். வேக வேகமா போலாம், டைம் இல்ல. அடுத்தது இன்னொரு கேள்வி நாங்க தப்பா போட்டது, அதையும் சொல்லிடுறேன். எழுபத்தி கற்றவர்க்கு எவ்வூரும் தம்மூரே. இது விடை டி, திருவள்ளுவர். உதாரண பாட்டு யாதானும் நாடாமல் அப்படின்னு வரும். யாதானும் நாடாமல் அப்படிங்கிற திருக்குறள் சார்ந்துரிமை கல்லாதவாறு அப்படின்னு முடியும். அடுத்தது 79வது கேள்வி. இதெல்லாம் நான் டவுட்ல சொன்னது. தன்னிடம் புகழ் அடைந்தவருக்கு தன்னிடம் புகழடைந்தவருக்கு அமிர்தமாகவும் புகழடையாதவருக்கு பாம்பின் நஞ்சை போன்றவும் காணப்படுபவன் டி சச்சந்தன். இது தமிழ் இலக்கிய வரலாறு. ஜெகதா அந்த அம்மாவது இருக்கு. சீவக சிந்தாமணி புத்தகமே என்கிட்ட இருக்கு. அப்படி இல்லைன்னா சீவக சிந்தாமணி இந்த புக்கு நான் மானவாசிக்க புக்கு, நான் சீவக சிந்தாமணி எல்லா வால்யூமும் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா
பாருங்க, சச்சந்தன் வரலாறு அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது பாடல் வரி. இந்த பக்கம் விஷநாகத்தை போல் அப்படின்னு வரும். நான் நோட் பண்ண கிடையாது, பார்த்துக்குங்க. ஃபுல்லெல்லாம் இது பண்ண வேண்டாம் விடு. சீவக சிந்தாமணியில ஏன்னா ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா இதாயிடும், டைம் இல்லை. அடுத்தது இந்த மூவர் உலாவை பதிப்பிட்டது உருவேசாவும் பதிப்பிட்டிருக்காரு, கோபாலையரும் பதிப்பிட்டிருக்காரு. ஆனா மெஜாரிட்டியா கோபாலையர் சொல்றாங்க. அதனால அதை நம்ம கணக்கில் நான் சேர்த்திக்கல. அடுத்தது இந்த கேள்விக்கு நான் விரை சொல்ல 82 பதியம். இது என்னன்னா இலக்கிய வகை. எந்த நூல்ல சொல்லப்படுது? இது பன்னிரு பாட்டியல். இது என்கிட்ட வெள்ளை வாகனனுடைய இது இருக்கு, வெள்ளை வாகனனுடைய தொகுப்பு. அது ரொம்ப பெரிய புக்கு. அதனால நான் இது பண்ணி என்னுடைய போன்ல இருக்கு, அதனால காட்ட முடியல. மிசை வைத்து அப்படின்னு அந்த பாடல் வரி, மிசை வைத்து ஈரைந்து அப்படின்னு வரும். அது முடிகிறப்ப பதியம் அப்படின்னு முடியும். மிசை வைத்து ஈரைந்து 4 5 என்ன பாட்டி வர தொடுப்பது பதியம் அப்படின்னு பன்னிரு பாட்டியல்ல பதியத்துக்கான இலக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா பார்க்கணும், கொஞ்சம் சீக்கிரமா போலாம். அதே மாதிரி 99வது கேள்வி. இந்த ஒரு தொகுப்பில் ஒண்ணு பாருங்க, உள்ள 10 பாடல்கள் அடிவரவுன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த அடிவரவு என்ற சொல் மேக்சிமம் 4வது திவ்ய பிரபந்தத்துலதான் திருப்பாவையில் இருக்குது, திருப்பள்ளி எழுச்சியில் இருக்கு. அதாவது லாஸ்ட் லைன் ரிப்பீட் ஆகும். வாடினேன் வாடி வருந்தினேன் நாடினேன் நாராயணா எனும் நாமம். அந்த கடைசீட்ல பாருங்க, அதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு விடை ஏ, பெரிய திருமொழி விடை. அன்னைக்கே சொன்னான்னு பார்த்தா விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன். பெரிய திருமொழி கன்ஃபார்மா தெரியும். ஒரு தொகுப்பில் உள்ள 10 பாடல்களில் முதல் சொல்லை அடிவரவாக குறிக்கும் உத்தி இடம்பெறும் நூல் பெரிய திருமொழி. திருமங்கையாழ்வார் எழுதுனது. அடுத்தது 106 25 அரை செய்யுட்கள். அரை செய்யுட்கள் கொண்ட நூல் பி பிரபந்த தீபிகை. இதெல்லாம் நாங்க டெஸ்டே கொடுத்தோம். அவசரத்துல பக்கத்துல பார்க்கறதுக்கு நானும் தப்பாவே போட்டாச்சு. இது சாவி முனைவர் வி ஜெயராமனுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள். உங்க ரெஃபரன்ஸ் புக் மேக்சிமம் வச்சிருப்பீங்க. அதுல பாருங்க எத்தனாவது பக்கம்? 11. இங்க பாருங்க 25 முழு செயற்களும் வரும். லாஸ்ட்ல 11வது பக்கம் கடைசி. டைம் ஆகுது, வேகமா எடுத்தவன் புத்தகத்தை பார்த்துடுங்க. நாவி ஜெயராமன் புக்கு, பக்கம் 11, சிற்றிலக்கிய செல்வம். சிற்றிலக்கிய வேகமா எழுதுறேன். சிற்றிலக்கிய செல்வங்கள் புக்கு பேரு. கிறுக்கி எழுதுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. 25 அரை செய்யுட்கள். இதுக்கு பிரபந்த தீபிகை, சிற்றிலக்கிய செல்வங்கள், நாவி ஜெயராமன், பக்கம் 11.
சார் அடுத்தது ஒரு பொண்ணு வந்து பெயரினும் வினையினும் பின்முன் ஓதிரித்து ஒன்று பழகும். கொஸ்டின் நம்பர் 112. பெயரினும் வினையினும்னு இதுக்கு கமெண்ட்ல வெங்கி தேன்மொழி பேரே சொல்றேன். வெங்கி தேன்மொழின்னு ஒரு அம்மா, அது வெங்கிங்கிறது ஆனா இல்ல தேன்மொழி பெண்ணான்னு தெரியல. அதை ஃபாலோ பண்ணி 2 பேரு யூ ஆர் கரெக்ட்னு போட்டாங்க. சார் நான் தப்புன்னா நான் ஒத்துக்குவேன் சார், ஒன்றும் எல்லாமே தப்பு பண்றதெல்லாம். ஆக்சுவலா அது வந்து இடைச்சொல். புக்கை காட்டுறேன் பாருங்க, நன்னூல்ல இடையியல்ல சோம இளவரசு புக்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நன்னூல் சொல்லதிகாரம் போங்க. இது எல்லாமே நன்னூல் வந்து திருஞான சம்பந்தம் புக் இருக்கு, ஏகப்பட்ட புத்தகம் இருக்கு. பட் நான் வந்து ரெஃபர் பண்றது வந்து சோம இளவரசு புக்கு. இதை வச்சுதான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணும் கிடையாது, இடையியல்னு இருக்கும். 114 பக்கம் பாருங்க, நல்லா பாருங்க. அந்த நூற்பா நன்னூல் சொல்லதிகாரம் பாத்துக்கிட்டீங்களா? இருக்கா பாருங்க. பெயரினும் வினையினும் பின்புன் ஓதிடுத்து ஒன்று பலவு வந்து ஒன்றுவது இடைச்சொல். நல்லா பாத்துக்கங்க சார். மறுபடியும் சொல்லதிகாரத்துல தொல்காப்பியத்தில் இருக்குதுன்னு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரி, இது திருஞான சம்பந்தம் ஐயா புக்குல எல்லா புக்லயும் இதேதான் இருக்கும். இது நன்னூல் இடையியல். பட் எல்லா புக்குனாலும் அந்த புக்கு பேர்ல வந்து சொல்லல. அடுத்த கேள்விக்கு போலாம். ஏன்னா கட் ஆஃப் நாம டீடைல்ஸ் வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு நூல், இந்த யாப்பிருங்கிற காரிகையிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க, கொடுந்திரல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கொடுந்திரல் உடைய. இதுக்கு விடை வந்து இதெல்லாம் நான் சொல்லல. நான் சீரடி ஈரடி 2 அம்போதரங்கம். இதுதான் இதுக்கு வந்து விடை. புக் ரெஃபரன்ஸ் வேணும்னா பாருங்க, காட்டுறேன். ஐயா திருஞான சம்பந்தம் புக்ல பாருங்க, எத்தனாவது பக்கம்னா 145 இருக்கு. ஃபர்ஸ்ட் புத்தகத்தை பாருங்க. பார்த்துட்டீங்களா? இந்த இடத்துல பாருங்க 145. நல்லா தெரியுதா? கொடுந்திரல் உடையன பாட்டு நான் சீரடின்னு இருக்கு. சரியா? அடுத்த கேள்விக்கு போலாம். எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கட் ஆஃப் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டுருவேன். அடுத்தது 126. இந்த ஒப்பிலக்கியத்திலிருந்து ஒரு கேள்வி. இந்த ஒப்பிலக்கியம் எழுதியிருக்கிறேன். ஒப்பிலக்கியம் என்பது இலக்கியங்களுக்கு இடையேயான உறவுகளை ஒரு பக்கமும் பிற துறைகளை ஒரு பக்கமுமாக ஒப்பிட்டு கூறுவதுன்னு சொன்னது டி. ஹச் ரீமார்க். ஆதாரம் வந்து திறனாய்வு கலை தீசு நடராசன் புக்ல. தீசு நடராசன். இங்க பாருங்க, தீசு நடராசன் புக்கு நல்லா ஃபர்ஸ்ட் நான் காட்டிட்டேன். நடராஜன் பேர் பார்த்துக்குங்க. இதுல போட்டிருப்பேன் கோடு HH ரீமார்க்னு, ஒப்பிலக்கியம் என்பதுன்னு.
தெரியுதா? இந்த சைடு பாரு, பேனால கோடு போட்டிருக்கேன். HH ரீமார்க், கீழே ஒப்பிலக்கியம்னு போட்டிருக்கும். ரைட்டா? எடுத்துடலாமா? பக்கம் வந்து 26 பேஜ் நம்பர். நீங்க பார்க்கறதுனா கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நான் புக்லயும் காட்டியாச்சு. பக்கம் வந்து 26. அதே மாதிரி தோமுசி ரகுநாதன் பாரதியும் செல்லியும் வச்சு 130வது கொஸ்டின் அந்த புக்கு இதுல இருக்கு, ஒப்பிலக்கியத்துல இருக்கு. அடுத்தது வந்து நீங்க 132வது கேள்வி, பல்லார் உரையின் பதி. இதுக்கு வந்து விடை வந்து விளம்பினாகனார். நான்மணிக்கடிகையில புக்ல போய் பாருங்க, கிடைக்கும். நான்மணிக்கடிகை புக்கு என்கிட்ட இருக்கிறது சாவே சுப்பிரமணியம் புக்கு. திரும்ப திரும்ப எல்லாம் அதே காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த புக்ல 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இங்க வந்து இது வந்து பாத அப்படி இருக்கு, என்னன்னு தெரியுதான்ட்டு 11 அப்படின்னு வரும். 11 பல்லார் உரையின் இந்த புக்கு பாருங்க. இந்த டைட்டில் வந்து நான்மணிக்கடிகை. சார் இப்ப என்கிட்ட இருக்கிற புக்குன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பாருங்க, நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்க, 11ன்னு. அடுத்தது வந்து வெண்பா யாப்பின். இது வந்து ஏ ஆசார கோவை. இதுவும் சாவே சுப்பிரமணியம் புக்கு. சார் நீங்க எல்லா புக்லையும் பார்த்தா தெரியும், இதுல வந்து தெளிவா இருக்கும். பக்கம் வந்து 106. பக்கம் வந்து 406. இதுல பாருங்க, ஆசார கோவில் உள்ள வெண்பாக்களின் 100. தெரியுதா? ஆசார கோவை 14 கீழ்கணக்கள், வெண்பாக்கள் 100. தெரியுதா? என்னன்னா வெண்பான்னு பாருங்க, காட்டுறேன். வெண்பாவின் வகைகளாகிய குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. சரிதா? ஆசார கோவை பார்த்துக்கிட்டீங்களா? எல்லாம் இருக்கு. தப்புனா கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு புத்தகம் பக்கம் கிளீனா உங்களுக்கு அதுதான் காட்டினேன். ஆன்சர் கீ சப்போஸ் தப்பா சொன்னா கூட நீங்க நம்ம கிட்ட வாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். நூத்தி 43. இந்த ஒரே மூச்சில், இதுல வந்து ஒரு இது இருக்கு. இந்த ஒரே மூச்சில் ஒரு கேள்வி. ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை. இது 2 புத்தகத்துல விதவிதமா இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல தமிழ் சிறுகதை வரலாறும் வளர்ச்சியும் இந்த புக்ல 8வது பக்கத்துல போய் பாருங்க.
இதெல்லாம் நான் எங்க டெஸ்ட் பேட்ச் எங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாருங்க, இதெல்லாம் நான் கொஸ்டினாவே கொடுத்தேன். நம்ம பசங்க எல்லாமே மறந்துட்டாங்க, எல்லாம் ஸ்கூல் புக்லயே படிச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு எங்கயா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். எட்கர் ஆலன் போ சொல்வது என்னன்னு இதெல்லாம் கேள்வியாவே கேட்டேன். தெரியுதா? எட்கர் ஆலன் போ பென்சில்ல கோடு போட்டனே. சிறுகதை என்பது அரை மணியிலிருந்து 1 மணி 2 மணி அவகாசத்தில் ஒரே மூச்சில் படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கும்னு சிவபாத சுந்தரத்துல 8ஆம் பக்கத்துல இருக்கு. ஆச்சுங்களா? இந்த புக்கா? அடுத்தது ஒரு புக்கு காட்டுறேன் பாருங்க. ராஜா வரதராஜான்னு இலக்கிய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு ராஜா வரதராஜா. அதுல அச்சன் சொல்றதா வரும். இங்க பாருங்க, நான் அடிக்கோள் இருக்கேன். அச்சன் சொல்ற மாதிரி ஒரே மூச்சில் பாருங்க, ஒரே மூச்சில் படித்து முடிச்சிருக்கிற கதையை அச்சன் சொல்ற மாதிரி இதுல போட்டிருக்காங்க. நல்லா பாத்துக்குங்க. தெரியுதா? நான் பிளாக்ல கொடுத்திருக்கேன் பாரு. நல்லா பாத்துக்க சார். அதனாலதான் இவ்வளவு தூரம் நாங்க மெனக்கெட்டி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ராஜா வரதராஜா புக்கு. ஏன்னா கேள்வி எடுத்தவங்க 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த கதைகள் கதைக்கருவால் பண்பால், இந்த 142க்கு ஸ்டீவன்சன் எல்லாம் சொல்றாங்க. பட் யாராச்சும் கிடைச்சா சொல்லுங்க. கதைகள் கதைக்க இதுக்கு வந்து எனக்கு ஆதாரம் சிக்கல, பட் அடிச்சு சொல்றாங்க சார் படிச்ச மாதிரி இருக்குன்ட்டு. ஏ ஸ்டீவன்சன் சார் தப்புனா எனக்கு புக்கோட காட்டுங்க. எதா இருந்தாலும் வாயில சொல்ல வேண்டாம். இந்த புத்தகம் இதுன்னா நீங்க கமெண்ட்ல வந்து போடலாம். கதைகள் 42 ஸ்டீவன்சன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 144வது கொஸ்டின். யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பவரை நினைவூட்டுகின்றன? இந்த கேள்விக்கு விடை வந்து எந்த புக்குனா தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும். இந்த புக்கில் இதுக்கு விடை இருக்கு. தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும், கார்த்திகேசு சிவத்தம்பி புக்குல 109வது பக்கம் என் புக்கில் இருக்கிறது. இங்க பாருங்க, நல்லா நான் கோடு போட்டு பேனாவில் கோடு போட்டு காட்டுறேன். அது சூடாமணி இருக்குதா? கீழே பாருங்க, நான் கோடு போட்டது நல்லா தெரியுதான்னு பாரு. மேல ஆர் சூடாமணி, கீழே 2 இது என்ன எழுதியிருக்குது? இவருடைய ஆட்டங்கள் ஆங்கில பெண் நாவலாசிரியாம் ஜேன் ஆஸ்டினை நினைவூட்டுகின்றன. நல்லா பார்த்துக்குங்க. அப்படி தெரியலன்னா கேளுங்க. அதனாலதான் நல்லா ஃபுல்லா இது பண்றோம். ஏன்னா இதுல வந்து பாதி பேர் அம்பைங்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. ராஜம் கிருஷ்ணன் கூட சொல்றாங்க. இது வந்து விடை வந்து பி ஆர் சூடாமணி. ஆதாரம் சிவத்தம்பி புக்கு அப்படின்னு போட்டேன். புத்தகம் என் இதுல வந்து 109 பக்கம். ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு எடிஷன்ல பக்கம் வந்து மாறுபடும். அதனால எங்கடா இதுல காணான்னு சொல்ல வேண்டாம். எல்லாம் பாருங்க, எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ல எடுத்திருக்காங்க. நாம தான் படிக்கிறது இல்லை. யாருடைய கதைகளில் வஞ்ச புகழ்ச்சி அணி சிறந்து விளங்கும்? விடை வந்து சி விந்தன். இதோ சிவத்தம்பி புக்கு தமிழ் சிறுகதை.
சிவத்தும்பி புக்கு பேஜ் 69. அதையும் காட்டியிருக்கோம் பாருங்க. பாருங்க, சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சி புக்கு நல்லா பார்த்துக்குங்க. இங்க பாருங்க, விந்தன் பேனாவில் அடியில் கோடு போட்டிருப்பேன் ப்ளூல. விந்தன் கதைகளில் வஞ்ச புகழ்ச்சேனி சிறந்து விளங்கும். நல்லா பார்த்துட்டீங்களா? சரி, இதை 7 பேர் போன் பண்ணி கேட்டாங்க. கடைசியில் யார் யார் இதுக்கெல்லாம் சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுவேன். அடுத்தது பாருங்க, இந்த கொட்டிச்சேடல் கூத்து. நூத்தி 49. சார் எல்லாம் பொறுமையா கவனிங்க, ஏன்னா உங்க வாழ்க்கை பிரச்சனை. நாளைக்கு இந்த ஆன்சருக்கு ஏதாவது தப்புனா நீங்க இந்த புக்கை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். சும்மா லெஃப்ட் ஆகிறது அப்புறம் வேடிக்கை பார்க்க இதெல்லாம் வேண்டாம். ஒரு கிளாஸ் மாதிரியே உங்களுக்கு நான் காட்டிட்டேன். சி வந்து வஞ்சி காண்டம். இல்லைங்க, இந்த கொட்டிச்சாதத்துக்கு மாதவினுடைய ஆடெல்லாம் புகார் காண்டத்துல தான் இருக்குது, கூத்தெல்லாம் அங்கதான் நடக்குது, எங்க சென்டர்ல சொன்னாங்க, எங்க தம்பி சொன்னாரு, அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் தயவு செய்து. என்ன புத்தகத்தை பாருங்க, என்கிட்ட இருக்கிறது இது வந்து நடுகள் காதையில காணப்படுது. என்கிட்ட புலியூர் பேசியும் பழைய காலத்து நான் காலேஜில் படிச்ச புத்தகம் என்கிட்ட பழைய காலத்துல எல்லாம் படிச்சு எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால அட்டை இல்லை, அதனால புலியூர் கேசின் புக்கு பார்க்க முடியாது. இருந்தாலும் நான் அந்த இதை காட்டுறேன், பக்கம் எங்க இருக்குதுன்ட்டு. சாக்கையர் கூத்துன்னு வரும். இதுல பாருங்க, சாக்கையர் கூத்துல கொட்டிச்சேதம்னு வரும் பாருங்க. நடுகல் காதையில வஞ்சிக்காண்டம் தான். சாக்கையர் கூத்துன்னு பாட்டு நடுகல் காதை வஞ்சிக்காண்டத்துல தான் வருது. இங்க மேல பாருங்க, நடுகல் காதை. எப்பாரு அண்டர்லைன் பண்ணிருக்கல கொட்டிச்சேதம்னு பிளாக்ல. கொட்டிச்சேதம் பாத்துக்கிட்டீங்களா? சாக்கையர் கூத்துல வரும் நடுகல் காதை. அடுத்தது இந்த காணிக்காரன் 152. சார் இது சிசிடிஎஸ். காணிக்காரன் பேரு மட்டும் சொல்றேன், முழுசா எழுதுறதுக்கு நேரம் இல்லை சார். காணிக்காரன் பழங்குடி சமயத்தில் பிலாத்தி. இது வந்து எந்த புக்குனா, நான் டவுன்லோடு பண்ணி வச்சிருக்கோம். சாவே சுப்பிரமணியன் பாருங்க, சாவே சுப்பிரமணியன்ல 10 கேள்வி கேட்டிருக்கான். இவருடைய இது தமிழ் நாட்டுப்புற இயல் ஆய்வு. இந்த புத்தகத்துல ஓடுது 273வது பக்கம். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, பிலாத்தின் இருக்கும். காணிக்கர் பிலாத்தினா மெடிசன் மேன், அப்பனா பூசாரி. பிலாத்தின் பாருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாத்தி போட்டிருக்காங்க. அவங்க மாத்தினாங்களா இவங்க மாத்தினான்னு தெரியல, ஆனா இதுதான் பூசாரி. சி பூசாரி யார் புக்குன்னா, தமிழ் நாட்டுப்புறவியல் ஆய்வு. தமிழ் நாட்டுப்புற ஆய்வு. சாவே சுப்பிரமணியம் 273வது பக்கம். பேஜும் நான் போட்டேன். சரி, அடுத்தது போலாம். வரிசையா பாருங்க வரும் கொஸ்டின்ஸ், வரிசையா வரும். இதே புக்ல பாருங்க வரிசையா எடுத்திருக்கிறாங்க. அடுத்த கேள்வி 152, 53 விடுகதை. வடிவம் சி வில்லுப்பாட்டு. இதுவும் சாவே சுப்பிரமணியம் புக்கு தான். பக்கம் நான் சொல்லிடுறேன், இதே புக்கு தாங்க.
சாவே சுப்பிரமணியம் புக்கு தான். பக்கம் வந்து 454. பக்கம் வந்து 454 போய் பார்த்துக்குங்க. ஏன்னா டைம் இல்லைங்க ஒன்னு காட்டுறதுக்கு, அதனாலதான். அடுத்தது பொம்மக்கா திம்மக்கா. வரிசையா கேள்வி இந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க. பொம்மக்கா திம்மக்கா, பொம்மக்கா திம்மக்கான்னு வருது பாத்தீங்களா? பொம்மக்கா இதுவும் சாவே சுப்பிரமணியம் புக்ல. இது வந்து விடை வந்து ஏ, முத்துப்பாட்டன் கதை. முத்துப்பட்டன் கதை, முத்துப்பட்டன் கதை. இதே அதே புக்ல பேஜ் 182. இங்க பாருங்க, முத்துப்பட்டன், பொம்மக்கா திம்மக்கா இதெல்லாம் போட்டீங்கன்னா அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வந்துடும். இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா வரிசையா பாருங்க. 100 கேள்வி ரெஃபரன்ஸ் புக்கு நாட்டுப்புற இயல் ஆய்வுல. சாவே சுப்பிரமணியம் 10 கேள்வி 15 கேள்வி கேட்டாங்களாட்டு இவருடைய புத்தகத்துல. அடுத்தது வந்து 155வது கொஸ்டின். துளசி ராமசாமின்னு வரும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். துளசி ராமசாமி நாட்டுப்புற தெய்வம். இது வந்து பி 6. இது சு சக்திவேல் நாட்டுப்புற ஆய்வு, நாட்டுப்புற இயல். இதுல பாருங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. எத்தனாவது பக்கம்? 229. இது பாருங்க நாட்டுப்புற தெய்வங்கள்ல. இங்க பாருங்க துளசி 6 இருக்கும் பாருங்க. புக்கு வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு. இந்த புக்கெல்லாம் வச்சிருப்பீங்க, அதனால நான் இதான் காட்டல. சார் இதே புக்ல இந்த புதுக்கவிதைகள் நெடுங்கவிதை. அடுத்த கேள்வி. சார் புக்கு காட்ட நேரம் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது வந்து வள்ளிக்கண்ணன் புக்ல ஏ நரகம். பேஜ் வந்து 138 144 வரைக்கும் பாருங்க. 156 வந்து புதுக்கவிதை வந்து நரகம். வள்ளிக்கண்ணன் புக்கு 157 நடசாரி. இது வந்து ஏ சிலம்பாட்டம். இதெல்லாம் நான் சொல்லல, தெரியல, அதனால சொல்லல. இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இது சு சக்திவேல் புக்கு 172வது பக்கம். இந்த புக்ல 172ல போனீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி தமிழில் முதலில் தாலாட்டு பாடல் 172வது கேள்வி. 172 பெரியாழ்வார், பேஜ் நம்பர் 44 சக்திவேல். அதே மாதிரி எல்லாமே கேட்டாங்க சார் இந்த கேள்வி. தமிழ்நாட்டின் நாடோடி கதைகள், தமிழ்நாட்டு நாடோடி கதைகள். இது டி ராஜநாராயணன். இது மட்டும் நான் காட்டிடுறேன் சார். மேக்சிமம் எல்லாத்தையுமே நான் காட்டியாச்சு. வள்ளிக்கண்ணன் தான் காட்டல. எத்தனாவது பக்கம்? தமிழ்நாட்டு நாட்டுப்புற இது பேஜ் நம்பர் 67. இதுல பாருங்க 4 கேள்வி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணிருப்பேன் பாருங்க. ராஜநாராயணன் தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் இருக்கா? மேக்சிமம்
அடுத்தது இதழியல்ல வந்து அமிர்தவசனி வந்து கோதண்டபாணி 180வது கொஸ்டின். இந்த புக்கு வெளியில கொடுத்துட்டு இருக்கேன். அமிர்தவசனி இதுக்கு கேட்டாங்க ஏகப்பட்ட பேரு. சி வந்து மகளிர் இதழ். கோதண்டபாணி பேஜ் வந்து 87. மேக்சிமம் எல்லாத்தையும் நான் போட்டேன் சார். இப்ப நீங்க ஃபுல்லா நான் போன வீடியோல சொன்னதும் இந்த இதுவும் பாருங்க. ஒரு 5-6 கொஸ்டினுக்கு மட்டும்தான் விடை கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் 2 நாளைக்கு நேற்றே நான் எங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் கூட வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப நான் வந்து கட் ஆஃப் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா பரபரப்பா நீங்க அதுக்கு தான் எல்லாம் எதிர்பார்த்தீங்க எவ்வளவு இது அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் வந்து 100ல இருந்து 110 சார். மேக்சிமம் இந்த தரவுகள் வந்து எனக்கு அதிகமா கிடைக்கல. லாஸ்ட் இயர்ல எனக்கு எல்லா இடத்துல இருந்தும் இன்ஃபர்மேஷன் வந்தது. ஆனா இந்த வருஷம் கிடைக்கல. ஒரு நாளைக்கு எப்படியும் 50-60 பேர் போன் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் 3-4 போன் தான் வந்தது. நான் பிராங்கா சொல்லிடுறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் மதிப்பெண் 110 இருக்கலாம். செல்வராஜ் எங்க கிட்ட 2018 இருந்தே படிக்கிறார். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். பேரோடைய சொல்றேன். அவரு கொடுத்த தகவல் படி அவரு 2017 செட்டு. அதனால 3 மார்க் போனஸ். அவர் 105ல இருந்து 107 வரைக்கும் சொல்றாரு. இந்த ஆன்சர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு போன் பண்றப்ப ஐயா எனக்கு 110க்கு மேல வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நான் 110 வந்து வச்சிருக்கேன். நான் 100ல இருந்து 110 எத்தனை பேருன்னு நான் சொல்லிடுறேன் சார். எங்களுடைய இன்ஸ்டிடியூட் தான். செல்வராஜ் வந்து அரியலூர், கனிமொழி வந்து சென்னை, சித்ராங்கிற பொண்ணு திருச்சி, கவிதாங்கிறது நாமக்கல், நர்மதா திண்டுக்கல், ராஜாமணி உளுந்தூர்பேட்டை, விமலா மன்னார்குடி, லிங்கக்கனி ராதாபுரம், மேனகா மயிலாடுதுறை, விமல் சேலம், உக்கிரன் செல்வம் ராமநாதபுரம். இந்த 11 பேர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 100க்கு மேல கண்டிப்பா வந்துடும். இது எல்லாமே நான் வந்து அந்த 5 மார்க் சேர்த்து நான் சொல்றேன் சார். போனஸ் மார்க் அந்த 2013 டெட்டு 5 மார்க், 2017 3 மார்க், 2019 2 மார்க். அதனுடைய அடிப்படையில் வந்து சொல்றேன். மேக்சிமம் 2013 ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு 4-5 பேர் வந்து எடுத்திருக்காங்க. இது தெளிவா வந்து சொல்ல முடியல. யார் யார் என்னன்னு வந்து கேட்டிருக்கேன். பட் 100ல இருந்து 110 வரைக்கும் நான் எப்படி கட்டா போட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது 90ல இருந்து 100ல எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல இதுல இருந்து கம்மியா எடுத்திருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். 100க்கு மேல 11 பேர் வருது. 90ல இருந்து 9 பேர் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. செல்வின்னு ஒரு பொண்ணு, பவானி, செல்வி பவானி சேலம் மாவட்டம், பிரபாகரன், அப்புறம் ரதிப்பிரியா, லாவண்யா, விக்னேஸ்வரி, ஹேமா மாலினி, சங்கர், குழந்தை தெரசா, விமல் பிரியா, மொத்தம் 9 பேர் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. 85 to 90 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதை பேஸ் பண்ணி என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி போடுறேன் சார். ஜெனரல் 10 100க்கு மேல போலாம். ஜெனரல் 10 வந்து 100க்கு மேல போலாம். எனக்கு தெரிஞ்சு 100ல இருந்து 110 வரைக்கும் பாத்தீங்கன்னா
30 பேர் இருக்கலாம், 30ல இருந்து 40 பேர் எடுக்கலாம். அதை வச்சு நான் போட்டேன். 100ல இருந்து 110, 50 பேர் அதிகமாவே போட்டிருக்கேன். 100ல இருந்து 110 என்னுடைய கணக்கு, 50 பேரை வச்சு நான் வந்து போட்டிருக்கேன். அதனால 100க்கு மேல போலாம். ஜெனரேட்டர் வந்து உமன் 95 இருந்து 90 வரைக்கும் வரலாம். பிசி ஜெனரல், சார் ஜெனரல்ல யார் வேணாலும் வரலாம், அது ஜென்ஸ் கிடையாது. தொண்ணூறு டு 88. எம்பிசி, நான் எம்பிசிக்கும் பிசிக்கும் ஒண்ணுதான் சார் கொடுத்துருக்கேன், கம்மியெல்லாம் கிடையாது, ஈக்குவலா தான் வருது. போன இதுல வந்து எம்பிசி பிசிக்கும் 1 மார்க் வித்தியாசம் வந்தது, அதனால இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது. பிசி உமன் 88 டு 86, ஏன்னா 30% இருக்கு. இன்னொன்னு மேக்சிமம் உமன் கேண்டிடேட் தான். இதெல்லாம் பிஎஸ்டிஎம் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா 90% எல்லாமே வந்து நம்ம தமிழ் படிக்கிறவங்க தமிழ் மீடியத்துல தான் படிச்சிருப்போம். எம்பிசி ஜெனரல் 90 டு அதே 88, பிசிக்கு என்னவோ அதே தான் எம்பிசிக்கும் என் மைண்ட்ல நிக்குது. எம்பிசி உமன் 88 டு 86, எஸ்சி ஜெனரல் 85 டு 88, எஸ்சி உமன் 82 டு 85. என்னுடைய இதுல கம்மியாகலாம் அதிகமாகலாம். பிசிஎம் 80, இதுதான் என்னுடைய பார்வையில. இதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய இது. என்னுடைய பார்வையை நான் சொல்லிட்டேன். இதுல அதிகரிக்கலாம் கம்மியாகலாம், ஆனா அதிகரிக்க வாய்ப்பு இல்லை, கம்மியாக தான் வாய்ப்பு உண்டு. அதனால பாருங்க, நீங்க டிஆர்பி இது ஆன்சர் கீ விட்டாலும் பிளஸ் ஆர் மைனஸ் இதுதான் வரும். நான் வந்து கூகுள் ஃபார்ம் ஒன்று எங்களுடைய இதுல போடுவேன், எங்களுடைய டெலகிராம் சேனல், எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க கவர்மெண்ட் ஆன்சர் கீ பார்த்துட்டு கூட அனுப்பி விடுங்க, இன்னும் எக்ஸாக்டா சொல்லிடுவேன். பட் இது வந்து இன்னைக்கு நிலைமையில என்னுடைய மனசுல இருந்து நான் சொல்லக்கூடியது. எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். அது இல்லாம என்னுடைய இத்தனை புத்தகத்துக்கும் இவ்வளவு நேரம் 2 நாளா எங்க பயிற்சி மையத்துல எனக்கு இந்த புத்தகம்லாம் என்னதுதான் கொஞ்சம் கூட கூகுள் மீட்டிங்ல லிங்ககனி, கவிதா, விமலா, கனிமொழி, செல்வராஜ், முக்கியமா அவரு, இவங்க எல்லாமே வந்து எனக்கு ஆன்சர் கீ ரெடி பண்றதுக்கு ஐயா இது தப்பு இது தப்பு, ஏன்னா நான் ஏகப்பட்ட தப்பு போட்டிருந்தேன், அவங்க எல்லாம் ரெக்டிஃபை பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.